பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ஸ் அதில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மாட்டினது என்னமோ ஒரு கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு பக்கம் வினோத் விசஸ் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சில பல வாக்குவாதம் சண்டைகள் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நியாயமா இருக்கு, இன்னொரு விஷயம் என்னையா பேசுற அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வியானா போய் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மார்க் பண்றதும் அவரோட ஆட்டிடியூடும் வெரி 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 ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அது என்னன்றதை பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பார்த்துட்டு போட்டுட்டு வாங்க. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, கேப்டனை கௌரவிச்சு கேப்டன் வால்ன்ற ஒரு வால் இருக்கு, அதுல போய் கேப்டனோட போட்டோ வைக்கணும். இது வரைக்கும் யார் யார் வருவாங்களோ அவங்களோட வால் வைப்பாங்க. இது ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்ல இருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் துஷார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாரும் எதுக்கு மைக்கு போடணும்னு சொல்றாங்க, மைக் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாரும் பேசுறதும் மக்களுக்கு கேட்கணும், தனித்தனியா போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான். ஆனா பல பேர் இங்க வந்து மைக்கை கைட்டிட்டு பல விஷயங்கள் பண்றீங்களே. குறிப்பா மைக்கை கைட்டுறீங்க, அதுக்கப்புறம் கையில எழுதுறீங்க, காதுல ஊதுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாமா? அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டியதை இப்படிலாம் தடுக்கலாமான்ற மாதிரி பிக் பாஸ் எச்சரிக்கிறாரு. அதை யாருக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா கேப்டன்ற மாதிரி கேப்டன் கிட்டே கேள்வி கேட்கிறாரு. உடனே கேப்டன் என்ன சொல்றாரு, தெரியும் பிக் பாஸ். யார் இது சொல்லுங்க அப்படின்னும் போது அரோரா. அரோரா தான் பாத்தீங்கன்னா துஷார் கிட்டே கையில எழுதி பேசுவாங்க. அப்புறம் பாருன்னும் போது இது இப்படி ஒரு ஆங்கிள், காதுல போய் ரகசியமா பேசுறது, மைக் இப்படி இருந்தோன்னே அப்படியே மைக்கை தள்ளி விட்டு இப்படி பேசுறதுன்றது அவங்க மட்டும்தான் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வீட்டில் பல பேர் பண்றாங்க. அதுல குறிப்பா ரம்யா ஜோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா, சுபிக்ஷா, இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ், அதுல குறிப்பா ஆதிரை மற்றும் எஃப்ஜே கொண்டு மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாட்டினது என்னமோ அரோரா. ஆனா மற்றவங்க எல்லாரும் இன்னும் அதை பேசிட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த டீமுக்கும் எச்சரிக்கை மாதிரி அரோராவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து மத்தெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கார் அப்படின்றது பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இது ஒழுங்கா பார்த்துக்க வேண்டியது கேப்டனோட பொறுமை அப்படின்றது கேப்டன் கிட்டே கொடுத்துட்டார். அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீம் பிரிக்கிறது அப்படின்ற ஒரு இது வருது. அதுல குறிப்பா கமருதீன் எது ஒரு வேல்யூவான ஒரு கேள்வி கேட்டார். இதுல உப்புலாம் போட்டிருக்கீங்களே, கஞ்சில உப்புலாம் போட்டிருக்கீங்களே, இப்ப அது வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்டேஜ் ஆகுதுன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது உடனே சபரி சொல்றாரு, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம், வேற வழி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு உடனே ஏதோ பண்ணிட்டாங்களா, அது எப்படி போய் முடியுது பாப்போன்ற மாதிரி பார்வதி வேற ஒரு கவுண்டர் போட்டு விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு யாரு, கமருதீன். பட் அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருந்தால் சரி, வேஸ்ட் ஆகலாம் நான் கேட்பேன்றதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்து கேப்டன் டீம் பிரிக்கிற சுச்சுவேஷன் வந்து அதில் குறிப்பாக செமையான ஒரு டீம் பிரித்து விட்டுருக்காருங்க. வெஷல் டீமில் வந்து பிரவீன், கம்மி, அப்சரா. குக்கிங் டீமில் வந்து சபரி, எஃப்ஜே அண்டு கலை. இதில் என்ன பண்ணிட்டாங்க, மூணாவது ஆள் தேர்ந்தெடுக்கும் போது எஃப்ஜே என்ன சொல்றாரு, ஆதிரி வந்தால் நல்லா இருக்கும், ஆதிரிக்கும் குக்கிங் தெரியும், எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் குக்கிங்லேயே அப்படியே ஃபுல் டைம் ஜோடியா சுத்தலான்றதுக்காகவா? அடுத்து ஃப்ளோர் அதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்வதி வந்து கேப்டன் தன்னிச்சையாக தான் முடிவு எடுக்கணும், யாருமே சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவருடைய முடிவு எடுப்பாருன்ற மாதிரி ஒரு கரெக்டான பாயிண்ட் அந்த இடத்துல பார்வதி போட்டது நியாயமா இருந்துச்சு. அடுத்து ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா கனி, பார்வதி, திவாகர். பார்த்தீங்களா இல்லையா, கனி, பார்வதி, திவாகர் வேற மாதிரி காம்போ. பாத்ரூம்ல திரும்ப ஆதிரை மற்றும் விக்ரம், இந்த 3 பேர் நடந்துருச்சா. அடுத்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்சுக்கு 2 பேர் வேலைக்கு போகணும். அதை யாரை செலக்ட் பண்ணலான்னும் போது டிஸ்கஸ் பண்ணி விக்ரமையும் கலையை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தர் குக்கிங் டீம், ஒருத்தர் பாத்ரூம் கிளீனிங் டீம். அவங்களை கூப்பிடும் போது என்ன பண்றாங்க, வியானா போய் அட்ரஸ் பண்றாங்க. விக்ரம் வந்து கன்னிங்கா இருக்காரு, அவர் எங்களுக்கு தேவை, கலை வந்து வேலை செய்வாருன்றது எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட சொன்னோன்னா இன்டெலிஜென்ட் சூப்பர்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பாராட்டுகளுமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்துல ஹாப்பினஸ்ல வியானா ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா உடனே எஃப்ஜே என்ன பண்றாரு, இன்னும் சத்தமா அது சொல்லிட்டு வராங்க. ஸோ அதிகமாக பேசணும்னு இல்லை, கம்மியாக பேசினாலும் கரெக்டாக ஷார்ட்டாக பேசினாலும் பிக் பாஸ் பாராட்டுவார் சொல்லிட்டு வரும்போது இன்னும் சத்தமாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் சந்தோஷப்பட்டு வரும்போது இவர் மார்க் பண்ற மாதிரி கலாய்க்கிறது இதெல்லாம் பண்றாரு. சுத்தமா நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னும் போது நான் பண்றது நல்லா தான் இருக்கு, நீ கம்முன்னு போன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பண்றாங்க. ஸோ எஃப்ஜே வந்து இன்னைக்கு நிறைய பேரை மார்க்கிங் பண்றது, இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டிடியூட கம்மி பண்ணும். உடனே கமருதீன் எழுதி இந்த மாதிரி பேசாத எஃப்ஜே, ரொம்ப தப்பு மச்சான், அடுத்து உங்க வாய்ஸ்க்கு அவங்க வாய்ஸே லோவா இருக்கும்போது அது சத்தமா பேசு, அவங்களோட டோனே அவள் தான் போது சத்தமா பேசு, இதெல்லாம் கிண்டல் பண்றது தப்பு, நாட் ரைட் அப்படின்ற மாதிரி கமருதீன் எழுது பேசுறாரு. என்ன கமருதீன் இந்த அளவுக்கு பேசுறியே, தெளிவாயிட்டு இருக்கே அப்படின்னு நமக்கே ஷாக்கிங்கா இருந்து உடனே சபரியுமே சொல்றாரு, இந்த மாதிரி மார்க்கிங் பண்றது இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்குங்க, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாரு.
அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, விக்கல்ஸ் விக்ரம கூப்பிட்டு போய் அவரை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதுல வேற ரோபோ மோடு மாதிரி என்ன நீங்க கீ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலான்ற மாதிரி அவங்க சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனை நடக்குது வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும். ஏன்னா எஃப்ஜே வந்து ஆதிரியை கூப்பிட்டார்ல, அது கேப்டன் முடிவெடுக்க வேண்டியது தானே, அவர் ஏன் அவர் வேணும் ரெக்கமெண்ட் பண்றாரு, இதெல்லாம் தப்புங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அது நியாயமா தான் இருந்தது. ஆதிரி வேணுமா அப்படின்னும் போது இவங்க கேட்கறாங்க, அது இவங்க சொல்லக்கூடாதுல்ல, கேப்டனா முடிவு எடுக்கலாம்ல. ஏன்னா ஆதிரியும் எஃப்ஜேயும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு தான் வினோத் கேட்கறாரு. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து தெளிவா வந்து வியானா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க என் லைஃப்ல பல ஸ்ட்ரகிளை தாண்டி வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன் வீட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதை தாண்டி இப்பதான் நானே வந்துட்டு இருக்கேன். இதுல வந்து நீங்க இதை சொல்றது, பேச விடாம தடுக்கிறது, மார்க் பண்றது, இதெல்லாம் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம், எனக்கு லாங்குவேஜும் இப்படிதான் இருக்கு, டோனுமே எனக்கு இப்படிதான் இருக்கு, அதை தான் நான் பண்ண முடியும். இதுல ஏதோ ஒரு வார்த்தை ஷிட் கிளப்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு எஃப்ஜே. அவங்க ஏதோ அந்த ஜக்கூசியில குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் நீங்க வார்த்தையை சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் ஆகி 3 வருஷம் ஆச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு, அதுவே வீட்டுல போராடி தான் வந்துட்டு இருந்தேன், ஸ்லீவ்லெஸ்ஸே வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க, இப்பதான் எனக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க எப்படியாவது சொல்லிட்டீங்கன்னா அது வெளியே தப்பா போச்சுன்னா எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, என்னதானே கேட்பாங்க, என்னோட இது எல்லாமே போயிடும், நான் இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே வேஸ்டா போயிடும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு. சரிம்மா நான் தெரியாது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ற மாதிரி சாரி கேட்கிற. சபரியுமே சொல்லிடுறாரு, ஒரு விஷயத்துக்கு மீனிங் தெரியுதோ தெரியலையோ இந்த மாதிரி நீ சொல்லாத, இது ஏன் போய் பண்ற அப்படின்னும் போது நடுவுல கானா வினோத்துக்கும் இவருக்கும், கானா வினோத் இதை சொல்ல இவர் பேசுன்ற மாதிரி அது கான்டெக்ட் வேற எங்கேயோ போகுது. கானா வினோத் ஏதோ பாப்பா கேப்பான்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல. உடனே வந்து என்ன சொல்லிட்டாரு கானா வினோத், இன்னொரு பாயிண்ட், நீ இங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன்னா எஃப்ஜே இப்ப என்ன பண்றக்காருன்றது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து வேற மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டு பல விஷயங்கள் போதாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சரிப்பா போதும்பா நிறுத்தப்பான்ற மாதிரி கிளம்பி போயாச்சு. அடுத்து பார்வதி. பார்வதி வந்து திவாகர் கிட்ட சொல்றாங்க, ஆனா நம்மள டார்கெட் பண்ற மாதிரி தெரியுதுண்ணே, இதுல குறிப்பா ஸ்டனியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுக்குறது, கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவுல்ல இருக்கு இல்லையா சாப்பாடு, அது ஒரு வேளை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்மளே கம்ப்ளைண்ட் பண்றது, இல்லைன்னா அந்த பவுலிங் கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்குறது ஈக்குவலா கொடுக்கணுன்ற மாதிரி உருவாக்குறாங்க. வெளியே என்ன பண்ணிடுறாங்க, ஓ தாய்மை எல்லாமே நல்லா பண்றாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் வெளியே கிரியேட் ஆயிருது. ஆனா அவங்க அப்படி கிடையாது அப்படின்றத பார்வதி சொல்றாங்க. ரொம்ப கால்குலேட்டிவாகவும் கன்னிங்காகவும் இருக்காங்க அப்படின்றது புரியுது அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெளியே திவாகர் மற்றும் பார்வதி. இப்ப தெரிகிறதா ப்ரோமோ 1ஓட சம்பவம் எங்க இருந்து நடக்குதுன்னு. பார்வதி திவாகர் கிட்ட சொல்ல, திவாகர் இந்த மாதிரி ஃபுட்டுல பல சம்பவங்கள் நடக்குது, ஈக்குவலைஸா இல்ல இதெல்லாம் பண்றாங்க, அதன் மூலியம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைவன் அங்க போய் ரியாக்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்து தாண்டி இதை எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, அப்படியே நம்ம ஏதாவது கேட்டா நம்மள கார்னர் பண்ணி ஒதுக்கி வைக்கிற மாதிரி சீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, ஆல்ரெடி இப்போ நம்ம ப்ரோமோ 2 பார்க்கறதும் ப்ரோமோ 1 2வும் இந்த கான்டெக்ட் படி கரெக்டா வருது பாத்தீங்களா. பார்வதி இந்த டைலாக் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதே டைலாக் அங்க கனி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்வதிக்கு சொன்ன அந்த ஃபுட் பிரச்சனை அங்க போய் திவாகர் பண்றாரு. அப்ப இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்றதான் தோணுச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.